தமிழ்நாட்டில் 20,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர் இல்லாது அதிர்ச்சி அளிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பஹ்ரைனில் நடைபெற்ற கபடி போட்டியில் இந்திய அணியின் சார்பில் பங்கேற்று தங்கம் வென்ற சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்திகாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாடு அரசு கார்த்திகா மற்றும் அபினேஷ் ஆகியோருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கியிருப்பதை வரவேற்பதாகவும் இதனை 1 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 20,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர்கள் இல்லாதது அதிர்ச்சி அளிப்பதாகவும் திருமாவளவன் கூறினார். விளையாட்டுத்துறைக்கு தமிழக அரசு இன்னும் கூடுதலாக எவ்வளவு கவனம் செலுத்தும்? ஏன்னா பல திட்டங்களை தமிழக அரசு செஞ்சிருக்கல, இந்தியா முழுவதும் பல பெருமைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ கார்த்திகா செஸ்ல வந்து தங்கப்பதெல்லாம் வந்துருக்காங்க. விளையாட்டுத்துறைக்கு மாநில அரசு கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதுக்கான திட்டங்கள் விதிகளை என்ன பண்ணுறது? மாவட்டந்தோறும் விளையாட்டு பயிற்சிக்கான அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும். ஊருக்கு ஊர் மாணவர்கள் விளையாட்டில் ஆர்வம் காட்டக்கூடிய வகையில் அவர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். விளையாட்டில் ஆண்கள் பெண்கள் என்கிற பாகுபாடு இல்லாமல் இரு பாலினத்தவரையும் ஊக்கப்படுத்த வேண்டும். இன்றைக்கு கார்த்திகா மற்றும் அந்த கண்ணகி நகரை சார்ந்த இளம் பெண்கள், பள்ளி மாணவிகள் பலர் இந்த அளவுக்கு பயிற்சி பெற்று சாதனைகள் படைத்திருப்பது தமிழ்நாட்டுக்கு பெருமை, இந்தியாவுக்கு பெருமை. இது நாட்டுக்கு பெருமை என்பதையெல்லாம் விட ஆரோக்கியமுள்ள இளைய தலைமுறையினரை உருவாக்குவதற்கு இது அவசியமானது. உடல் வலிவும் மன வலிமையும் தான் உண்மையான ஒரு ஆரோக்கியம். ஆகவே ஆண் பெண் என்கிற பாகுபாடு இல்லாமல் பள்ளி பருவத்திலிருந்தே அவர்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். விளையாட்டு களங்களில் அவர்கள் ஈடுபட வேண்டும். அதன் மூலம் உடல் வலிமையையும் மன வலிமையையும் பெற்ற புதிய இளைய தலைமுறையினரை உருவாக்க அரசு உறுதியேற்க வேண்டும். விளையாட்டுல மாணவர்களுடைய திறமையை அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா சின்ன வயசுல தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பயிற்சி பெற்ற பிஇடி டீச்சர்ஸ் மூலமாக தான் அது பண்ண முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 35,000 அரசு பள்ளிகளில் 20,000 பள்ளிகளில் ஒரு பள்ளியில் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் கூட இல்லாத பள்ளிகள் 20,000 பள்ளிகள் இருக்கு. இது காலங்காலமாக இருக்கு, இது வரைக்கும் மாறலை. ஒரு பள்ளிக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியராக இருக்கணுங்கிறது தான் தொடர்ந்து பலரும் வலியுறுத்துறாங்க. அதை நீங்கள் முதல்வருக்கு துணை முதல்வருக்கு வலியுறுத்துறாங்க. இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரமாக உள்ளது. முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு இதை நாம் உரிய தரவுகளோடு கொண்டு செல்வோம். முதல்வர், துணை முதல்வர் இருவருமே விளையாட்டு திறனை மேம்படுத்த வேண்டும் என்பதிலே மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. உடற்கல்வி ஆசிரியர்கள் மட்டுமின்றி இதுபோல தனியார் பயிற்சியாளர்கள் அரசு பணியாளராக இல்லாமல் தனித்து தன்னார்வத்தோடு யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் ராஜி போன்ற பயிற்சியாளர்கள் இப்படிப்பட்ட குழுக்களை உருவாக்கி ஆளாக்குகிறார்கள். எனவே இந்த தனி பயிற்சியாளர்களையும் அடையாளம் கண்டு அவர்களை ஊக்கப்படுத்துவது, அவர்களுக்கு உரிய கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவது என்பது முக்கியமானது. உடற்கல்வி ஆசிரியர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதைப்போல தனி பயிற்சியாளர்களையும் ஊக்குவிக்க வேண்டியது இன்றியமையாததாக நான் பார்க்கிறேன். எனவே முதல்வரின் கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்வோம். கண்ணகி நகர் பக்கம் பெரிய அளவில் யாருமே போய் நேரில் பார்க்காத ஒரு சூழலில் மாணவி வெற்றி பெற்றிருக்காங்க, வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இருந்தாலும் ஓட்டு வங்கிக்காக செல்லக்கூடாத நபர்கள் கூட இங்கே போய் பார்க்குறாங்க. ஒரு அரசியல் தலைவர்கள், குறிப்பாக பாஜக உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் நேரடியாக கண்ணகி நகருக்கே போய் பார்க்குறாங்க, வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இது ஒரு பக்கம்
நம்ம வந்து வரவேற்றாலும் ஒரு 1 லட்சம் வாக்குகள் அந்த பகுதியில் இருக்கு, எப்படியாச்சும் இந்த வாக்குகளை நாம் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு அட்டென்ஷனுக்காக போகக்கூடிய நபர் அரசியல் தலைவர்களை நம்ம எப்படி பார்க்கணும்? அவங்க வாக்கு அரசியல் நோக்கத்தோடு செயல்பட்டாலும் நாம் அதை அரசியல்படுத்த வேண்டாம். நல்ல நோக்கத்திற்காக வந்தார்கள் என்றே எடுத்துக்கொள்வோம். அவருடைய வாழ்த்துக்கள் கார்த்திகாவுக்கும் கார்த்திகாவை போன்ற இளம் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையட்டும். அதே போல அரசு மத்திய அரசு இந்த விவகாரத்தில் எப்படி எடுத்துக்கணும்? பார்த்தாலுமே மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கான நிதி, விளையாட்டுக்கான நிதி ஒதுக்குவதில் என்ன ஒரு முக்கியத்துவமாக பார்க்கணும்? தமிழ்நாடு என்று சொல்வதை விட பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் அனைத்தையும் மாற்றான்தாய் மனப்பான்மையோடு தான் அணுகுகிறது என்கிற குற்றச்சாட்டுகள் உள்ளன. இந்திய ஒன்றிய அரசு அப்படி அணுகக்கூடாது. தமிழ்நாடு உள்ளிட்ட எல்லா மாநிலங்களையும் இந்திய மண் என்கிற ஒரு புரிதலோடு அணுக வேண்டும். மாநிலங்களின் தேவைகளுக்கு ஏற்ப நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதுதான் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு உதவும்.